அனைவருக்கும் வணக்கம். ஸ்மிருதி அகாடமிலேருந்து உங்கள் தம்பையை பேசுகிறேன். இந்த சேனலோட முழுமுதல் நோக்கமே உலகத்தில் உள்ள கடைகோடி தமிழன் வரைக்கும் இந்த ஆங்கில புலமைங்கிற அரிதான திறமையை கொண்டு போய் சேர்க்கறது தான். இது 14வது வீடியோ. மொத்தம் 20 வீடியோ உள்ள இந்த வாக்கிய அமைப்பில் இது 14வது வீடியோ. 12 ஆக்டிவ் வாய்ஸ்க்கு போயிடுச்சு. பேசிவ் வாய்ஸில் 8 இருக்கிறதுல முதல் 2வது. இதுவரையிலும் அந்த 13 வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா கட்டாயமாக அதை பார்த்துட்டு தான் இந்த 14வது வீடியோ பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அது புரியும். அப்படி பார்த்துருந்தீங்கன்னா வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த 14வது வீடியோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாசிவ் வாய்ஸுங்கிறது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாசிவ் வாய்ஸ் என்கிட்ட நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம், எனக்கு வாக்கியத்தில் அமைக்க முடியலன்னு தான். இது ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளோடு நான் வரேன். நிறைய வாக்கியங்கள் இப்போ பார்த்துருக்கோம். இந்த 14வது வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த ஏ லெட்டர் அப்படியே இருக்கும், பை மீ அப்படியே இருக்கும், இல்லை 13லேருந்து அப்படியே இது இருக்கும். ஒன்லி அந்த வேர்புங்கிற வினைச்சொல் தான் மாறப்போகுது. அதில் முக்கியமான வினைச்சொல் மெயின் வேர்பு அப்படிங்கிறதோ, ஸோ சப்போர்ட்டிங் வேர்ப் ஆர் ஹெல்பிங் வேர்புன்னு சொல்கிற உதவி செயல் வார்த்தையோ தான் மாறப்போகுது. அது எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். அங்கே என்ன பார்த்தோம் இதுக்கு முன்னாடி? எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ, எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ, என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. இங்கே எல்லாமே அப்படி தான் இருக்க போகுதுங்க. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ஆட் பண்ண போகிறீங்க. அந்த வார்த்தை அவ்வளோ முக்கியமான வார்த்தை. எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீல இந்த பீயிங் மட்டும் ஆட் பண்ணுவீங்க. எ லெட்டர் இஸ் பீயிங் ரிட்டன் பை மீ, அந்த பீயிங்னா இருக்கிறது. எகெயின் பீயிங்னா இருக்கிறது ஒரு பி வர்பு தான். நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. இந்த பாசிவ் வாய்ஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது இந்த 14th சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் பீயிங் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க. எ லெட்டர் இஸ் பீயிங் ரிட்டன் பை மீ. என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்க? என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கொண்டையை மட்டும் இதில் வைக்கிறோம். என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கே என்ன பார்த்தீங்க? எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ. இங்கே அந்த பீயிங் மட்டும் சீக்கிரங்க. எ லெட்டர் இஸ் பீயிங் ரிட்டன் பை மீ. இப்போ நீங்கள் பார்க்கலாம், அந்த பீயிங் மட்டும் ஆட் ஆகுது. அந்த பீயிங் தான் கண்டினியூஸுக்கு அடையாளமாக உள்ள ஒரு வார்த்தை. இது மூலமாக நீங்கள் இப்படி இவ்வளோ ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். அந்த இதுக்கு முன்னாடி உள்ளது உங்களுக்கு தரவாயிட்டுன்னா அடுத்தது பார்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரி எ லெட்டர் இஸ் பீயிங் ரிட்டன் பை மீ, எ லெட்டர் இஸ் பீயிங் ரிட்டன் பை அஸ், பை யூ அண்ட் யூ ஃபார் ப்ளூரல், பை ஹிம், பை ஹர், பை இட், பை தெம். ஸோ இந்த பீயிங் தான் ஒன்லி டிஃப்ரென்ஸ். தமிழில் அதே மாதிரி ஒரே வித்தியாசம் தான். என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது, இங்கே என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் வித்தியாசம். ஸோ இதை நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும்னா முன்னாடி பண்ண அதே தான் நம்ம பண்ணணும். எ லெட்டர் இஸ் நாட் ரிட்டன் பை மீ, இஸ் நாட் பீயிங் ரிட்டன் பை மீ. அதாவது அந்த பீயிங் 2வது சப்போர்ட்டிங் வேர்பு. எப்போதுமே ஞாபகம் வச்சுங்க, முதல் சப்போர்ட்டிங் வேர்புக்கு அப்புறம் தான் நாட் போடணும். 2வது சப்போர்ட்டிங் வேர்புக்கு முன்னாடியே நாட் போட்டுடணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம ஆக்டிவ் வாய்ஸில் பார்த்த அதே ரூல் தான். எ லெட்டர் இஸ் நாட் பீயிங் ரிட்டன் பை மீ, எ லெட்டர் இஸ் நாட் பீயிங் ரிட்டன் பை அஸ், எ லெட்டர் இஸ் நாட் பீயிங் ரிட்டன் பை you, a letter is not written by you, letter is not written by him, a letter is not written by her, a letter is not written by it, a letter is not written by them. ஸோ அந்த நாட் அப்படிங்கிறது முதல் சப்போர்ட்டிங் வேர்புக்கு அப்புறமா வரும். ஸோ இந்த 2 வகையை நம்ம இதை பார்க்குறப்ப இது உங்களுக்கு தெளிவாக புரியும், இந்த ஸ்ட்ரக்சர் எந்த வகையில் மாறி இருக்குது அப்படின்னு. நீங்கள் முதல்ல நீங்கள் பார்த்த இந்த முதல் வீடியோ விட இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் சுலபமாக உணர்வீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸாம்பிள்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம ஆக்டிவ் வாய்ஸில் கொடுத்த இந்த 2வது எக்ஸாம்பிளையும் குயிக்காக பார்த்துடலாம். ஐ சி எ மூவி அப்படிங்கிறது எ மூவி இஸ் சீன் பை மீ அப்படின்னு வருது. அதேமாதிரி ஐ ஆம் சீயிங் எ மூவி அப்படின்னு இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாசிவ் வாய்ஸில் எ மூவி இஸ் பீயிங் சீன் பை மீ, சீன் பை மீ. எகெயின் சி, சா, சீன், சீயிங், சீஸில் அந்த தேர்ட் வேர்டு இந்த V3ன்னு சொல்கிற மட்டும்தான் பாசிவ் வாய்ஸில். எல்லா பாசிவ் வாய்ஸ் 8க்குமே எடுக்க போகிறோம். இந்த சீன் தான் வரப்போகுது. ரைட், ரோட், ரிட்டனில் எப்படி ரிட்டன் வந்ததோ சி, சா, சீனில் சீன் தான் வரப்போகுது. அந்த எக்ஸாம்பிளை மட்டும் இப்போ நம்ம எ லெட்டர் இஸ் பீயிங் ரிட்டன் பை மீ மாதிரி எ மூவி இஸ் பீயிங் சீன் பை மீ, என்னால் ஒரு திரைப்படம் பார்க்கப்படுகிறது. ஸோ பார்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறது தான் எ மூவி இஸ் பீயிங் சீன் பை மீ. அதே மாதிரி எ மூவி இஸ் பீயிங் சீன் பை அஸ், எ மூவி இஸ் பீயிங் சீன் பை யூ,
a movie is being seen by you. அதே மாதிரி a movie is seen by him, a movie is seen by him, a movie is seen by her, a movie is seen by it, a movie is seen by them. எல்லாமே அதே மாதிரி தான் வரும். ஸோ அந்த பீயிங் வந்து நடுவில் வரும். அதுதான் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். இந்த ரெண்டாவது எக்ஸாம்பிளும் உங்களுக்கு நாட் போடணும்னா அதே மாதிரி ஃபஸ்ட்டு சப்போர்ட்டிங் வேர்புக்கு அப்புறம் நீங்கள் நாட் போட்டுக்கலாம். ஸோ இந்த 14வது வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஐ வி யூ ஹி ஷி இட் எப்படி மாறி இருக்குங்க, சப்ஜெக்ட் எப்படி ஆப்ஜெக்டாக மாறுது, ஆப்ஜெக்ட் எப்படி சப்ஜெக்டாக மாறுது. அதே மாதிரி தேர்ட் ஃபார்ம் தான் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த 2 வீடியோலையும். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 6 வீடியோ இருக்குது. இந்த 6 வீடியோலையும் நீங்கள் தேர்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவீங்க. இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவாங்க. இந்த தேர்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். நான் முன்னாடி ஆக்டிவ் வாய்ஸில் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 180 வேர்பு வினைச்சொல் இருக்குது இர்ரெகுலர் ரெகுலரில். அந்த 180 வார்த்தையை தான் திருப்பி திருப்பி பேசுகிறோம். அதில் 100 வார்த்தைகளுக்கு நம்ம வேர்புக்கு வீடியோவே போட்டிருக்கோம். இந்த சி பார்த்தா மாதிரி ரைட் பார்த்தா மாதிரி எந்த வேர்பு வேணாலும் அந்த 150லேருந்து எடுத்து நீங்கள் போடலாம். ஒன்லி திங் இஸ் எந்த ஃபார்மில் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். எந்த ஃபார்மில் பண்ண போகிறீங்கிறது தான் முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா பேசிவ் வாய்ஸுக்கும் ஃபார்ம் 3 V1 V2 V3 V4 V5ல V3 மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதுதான் ரைட் ரோட் ரிட்டன் சி சா சீன். இந்த இடத்துல ரிட்டன் வருது, சீன் வருது. கட்டாயமாக நீங்கள் இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எகைன் உங்களுக்கு இது புரியலன்னா திருப்பி ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி இந்த வீடியோவை பாருங்கள். டெக்ஸ்ட்டை உன்னிப்பாக கவனிங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த பேட்டர்ன் புரியும். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் அதை ஷேர் பண்ணலாம். நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். எகெயின் உங்களுக்கு இன்னும் 6 டென்ஸுக்கு இன்னும் ஒரு 6 வீடியோ இருக்குது. 14 வீடியோ முடிஞ்சிருக்கு. அடுத்தடுத்த வீடியோவுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறப்ப பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கட்டாயமாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம்.